சொல்கிறான் ஒருத்தன், ஒரு முக்கியமான பேச்சாளர், நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், கண்டுபிடிச்சிக்கோங்க. அவங்க போய் தாவேக்கால சேர்றதுக்கு கேட்டிருக்காங்க. அவங்க நான் நல்லா பேசுவேன், பயங்கரமாக பேசுவேன், எனக்கு வந்து அந்த பகுதியில் பயங்கரமான மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு பேசி தளபதியை கொண்டு போய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. 36 அமைச்சர் யாருன்னு டிசைட் பண்ணியாச்சு. தளபதி ஆட்சி வரப்போகிறது உறுதி. இப்போ எதிர்கட்சியை திமுக உட்கார வைக்கிறதா அதிமுக உட்கார வைக்கிறதா, அதுதான் நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். யார்? ஜானும் விஜயும். தளபதி இப்போ நம்ம திமுக உட்கார வைக்கலாம், பட் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே பிஜேபி கூட அவங்க இருக்காங்களே, அவங்க இப்போ நம்ம நாம் தமிழர் உட்கார வச்சிருவோமா? ஏன்னா உங்கள் வீட்டில் மியூசிக்கல் சேர் விளையாட்டு எதுவும் பண்ணுறீங்களாடா? யாரை உட்கார வைக்கிறன்னு முடிவு பண்ணிட்டான். அவன் எந்த உலகத்தில் வாழ்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. யார் கூட கூட்டின்னு பார்த்தா, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு காலையில் 8 மணிக்கு வந்து சாம்பிராணி போடுவாங்க, பார்த்துக்கலாம். மேரா நாம் அப்துல் ரஹ்மான் மேரா அப்படின்னு அந்த சாம்பிராணி போடுற ஒருத்தனை கூட்டு வந்து கட்சி தொடங்கி வச்சு, முஸ்தபான் ஒருத்தவன் சாம்பிராணி போடுறவங்க மண்ணடியில் சாம்பிராணி போடுற பாயவன், சாம்பிராணி போடுற பாயை கூட்டு வந்து கட்சி தொடங்க வச்சு ஒத்தாளவன். பஸ்ஸு கிடையாது, கார் கிடையாது, ரேப்பிட்டோவில் வந்துட்டு இருக்கான். அவன் கூட கூட்டணி. உன் நண்பன் யாருன்னு சொல், நீ யாருன்னு சொல்ற மாதிரி, நீ யார் கூட கூட்டணி வச்சிருக்க? தெரிஞ்சிச்சா லட்சணம்? இவ்வளவுதான் இவர் மாஸ். முஸ்தபா சாம்பிராணி போடுற முஸ்தபா கூட கூட்டணி தான் பக்கா மாசோட லட்சணம். இதை நம்பி இளைஞர்கள் கூஹூன்னு வரப்போகுது. நம்ம எம்எல்ஏ ஆக போறோம். திமுக வரக்கூடாது, அதற்கு மாற்று தாவேக்காவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. அதற்கு ஒரே மாற்று, திராவிடத்திற்கான ஒரே மாற்று தமிழ் தேசியம் மட்டும்தான். கருணாநிதி பிள்ளைகளுக்கு ஒரே மாற்று பிரபாகரன் பிள்ளைகள் மட்டும்தான் என்பதுதான் இங்க இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு ஆப்ஷன். அவர்கள் செய்யாததை நாங்கள் செய்வோம். எங்களுக்கு கருணாநிதி ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி அல்ல, எங்களுக்கு சிறந்த ஆட்சி தாத்தன் காமராஜர் ஆட்சியா, பேரன் சீமான் ஆட்சியா என்பதன் போட்டி. எங்கள் தலைவன் ஆயுதம் ஏந்தி களத்தில் நின்றான், நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி களத்தில் நிற்கிறோம். அதான் வித்தியாசம். நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்த போறீங்களா, இல்லை ஆண்ட திமுக வாக்கு செலுத்த போறீங்களா? இதான் கேள்வி. அந்த ரெண்டு களத்துக்கு வராது. அதை ஒழிச்சு கட்ட வேண்டிய கட்சி அது. சும்மா ஓட்டை பிரிச்சுட்டு போறது. நீங்க சொல்லுங்க, இந்த தேர்தலில் விஜய் தோத்துருவாரு, 100 விழுக்காடு தோப்பாரு, 100 விழுக்காடு தோப்பாரு. தோத்துட்டாரு, களத்தில் நிற்பாரா? 10 முறையில் 100 முறை தோர்த்தாலும் இந்த மண்ணை விட்டு மக்களை விட்டு நாங்கள் ஓடி போக மாட்டோம். அனகாபுத்தூரில் மீண்டும் பிரச்சனையா? சீமானும் அவன் தம்பிகளும் தான் முதலில் வந்து நிற்போம். ஏற்கனவே நின்று இருக்கிறோம். பரந்தூருக்கா? நாங்க தான் வந்து நிற்போம். திருத்தணி பிரச்சனையா? நாங்க தான் வந்து நிற்போம். ஆத்துமண கொள்ளையா, கனிமவள கொள்ளையா? நாங்க தான் வந்து நிற்போம். எல்லா களத்திலும் நிற்கக்கூடிய, சும்மா ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கல, 50 கோடி வச்சிருக்காரு. இவர் வந்து நல்லா செலவு பண்ணுவாரு, பெரிய சாதி அப்படின்னா இல்ல, சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவிக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எதற்காக வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க? இந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கூடிய, என்னுடைய வருமானத்தை விட எனக்கு இனமானம் பெரிது என்று நிற்கிற இந்த மண்ணினுடைய மகன், எங்களுடைய மருத்துவர் கார்த்திகேயனை இந்த பல்லாவரம் சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக அண்ணன் சீமான் இறக்கியிருக்கிறார். சும்மா நிப்பாட்டல. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டவர், தோல்வி. ஆமாம் தோல்வி. தோற்றாலும் பரவாயில்லை, என் மக்களதைத்தான் நான் தோத்து போனேன். ஒரு நாள் இதே மக்கள் எங்களை வெல்ல வைப்பார்கள் என்ற நம்பிக்கையில நாங்கள் நிற்கிறோம். நீங்க பார்த்திருப்பீங்க தந்தி தொலைக்காட்சியில், புதிய தலைமுறையில், தமிழ்நாட்டுடைய யூடியூப் சேனல்களில் எங்களுடைய மருத்துவர் கார்த்திகேயனுடைய பேச்சை கேட்டிருப்பீங்க. கேட்காத அனகாபுத்தூர் மக்கள் டாக்டர் கார்த்திகேயன் ஸ்பீச் அப்படின்னு போட்டு பாருங்க யூடியூப்ல. அவர் எடுத்து வைக்கிற தர்க்கத்தை உங்களுடைய மு கருணாநிதியோ உங்களுடைய தாவேக அதிமுக வேட்பாளரை எடுத்து வைத்து விட்டால் தாராளமாக நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. மருத்துவர் கார்த்திகேயன் இந்த குறை இருக்குங்க, அவர் பேசுறது இது சரியில்லைங்க, அவர் எடுத்து வைக்கிற கருத்து இது சரியில்லை, நீ யாருக்கும் ஓட்டு போடு. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. மக்கள் மன்றத்தில் இப்படி பேசினார்னா சட்டமன்றத்துக்கு அனுப்பினா எப்படி பேசுவார் என்பதை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பேர் தப்பிக்க முடியாது. A4 சீட்லாம் கிடையாது, உள்ளுக்குள்ளேருந்து வரும். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புற ஆள் யாரு? உலகத் தலைவன் பிரபாகரனுடைய தம்பி அனுப்புவார் உள்ள. எல்லாரும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி கேள்வி கட்டி எதிர்கட்சி வெளிநடப்பு செஞ்சு தான் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய மருத்துவர் கார்த்திகேயன் சட்டசபையில் போனா யார் வந்தாலும் முதலமைச்சரை சட்டையை கிடிச்சிட்டு ஓட விடுவாப்புல. கேட்கிற கேள்வியில ஐயே இவங்கிட்ட மாளாதுப்பா, சட்டசபை புறக்கணிப்பு, காய்ச்சல் ஃபீவர், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் மாதிரி ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்ன்றவாப்புல முடிச்சிருவாங்க. அப்படி அறிவார்ந்தவர்களை தேர்ந்தெடுங்க. படித்தவர்கள், இளைஞர்கள், பண்பாளர்கள், நல்லவர்கள் அரசியலுக்கு வரணும்னு நிறைய பேர் நினைச்சான். வந்திருக்கிறோம். எங்கிட்ட இருந்து தாவேக்க என்ன மாறுபாடு,
எங்க கிட்ட இருந்து கொள்கையில, கோட்பாட்டில், லட்சியத்தில் என்ன மாறுபாடு சொல்லுங்க? ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. திமுக இருந்து மாறுபாடு இல்லை. எங்க கிட்ட இருந்து என்னத்தை புதுசா வச்சுட்டான்? புதுசா வைக்க எதுவும் இல்லை. ஏற்கனவே இருந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டி, திமுக அதிமுக இருந்து களவாண்டு கொட்டி உட்கார வச்சு ஒரு படையில போட்டிருக்காப்புல. இதுக்கு தான் திமுக அதிமுக இருக்குல்ல. இதுக்கு எதுக்கு புதுசா ஒரு கட்சி? நாங்கள் புதிய தத்துவத்தை வைக்கிறோம். நாங்கள் ஆட்சி மாற்றம், ஆள் மாற்றம் இல்ல, ஆட்சி முறை மாற்றம், அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறோம். சிஸ்டம் மொத்தத்தை சேஞ்ச் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்? ஒரு முறை ஓட்டு போட்டு பாரு, ஒரே 5 வருஷம் சென்னையில சிங்கப்பூரை போல சென்னையை மாத்தனா நீ சட்டையை பிடிச்சிக்கலு. சிங்கப்பூர் கழிவு நீர் தனியா போகும், மழை நீர் தனியா போகும். உலகத்திலேயே கழிவு நீரும் மழை நீரும் ஒரே வாய்க்கால போற ஊரு நம்ம சிங்கார சென்னை மட்டும்தான். நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், நம்ம தாம்பரம் கார்பரேஷன் மட்டும்தான் உலகத்திலேயே. கழிவு நீரும் மழை நீரும் ஒன்னா போனா அங்க இருக்க சாக்கடைக்குள்ள பை கீழே இருந்தா அது மேல வந்து அது பொங்கி வெளியே வராதா? வெள்ளம் வராதா? இந்த அடிப்படை கூட ஒரு ஆட்சியாளருக்கு, அதிகாரிகளுக்கு தெரியாதா? தெரியும். அதை அடைச்சிக்கிட்டே இருந்தால் தான் தொடர்ச்சியாக க்ளீன் பண்ண முடியும். அதில் ஒரு ஃபண்டை போட முடியும், கொஞ்சம் ஒதுக்க முடியும். அப்போ தான் வீட்டுக்கு கொஞ்சம் பதுக்க முடியும். நீங்கள் கழிவு நீர் தனியாக, இந்த பக்கம் மழை நீர் தனியாக வச்சுட்டா கழிவு நீர் நல்லா போயிடும், மழை நீரும் போயிடும், காசு சம்பாதிக்க முடியாது. அப்போ என்னென்ன பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கணும். பிரச்சனை இருந்தால் தான் திமுக அதிமுக அரசியல் செய்ய முடியும். நாங்கள் பிரச்சனையை தீர்க்க வந்தவர்கள், பிரச்சனையை இருக்க வைக்க வந்தவர்கள் அல்ல. அதை புரிந்து கொண்டு அனகாபுத்தூரில் நேற்று அந்த காகிதமில்லு தெருலையும் ஸ்டாலின் நகர்லையும் காலி பண்ண சொன்னான். நாளைக்கு இந்த பகுதி நூலகம் இருக்கிற இந்த பகுதியிலும் காலி பண்ண சொல்லுவான். நாங்கள் அதை கட்டுறோம், பாலத்தை கட்டுறோம்னு. அப்போ யார் பக்கம் நிற்பீங்க? யார் வந்து காப்பாற்றுவா? யாரும் காப்பாற்ற மாட்டான். எல்லாம் கமிஷன் வாங்கிட்டு போயிடுவான். பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய பெரிய முதலாளிகள் இங்க இருக்கலாம். ஆனால் எளிய மக்கள், பாமர மக்கள், உழைக்கும் மக்கள் எவனும் இங்க வாழ முடியாத நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. 1.5 கோடி வட இந்தியன் உள்ள இறங்கிட்டான். வட இந்தியன் ஓட்டு போட்டா தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து மாறி போயிடும். அதற்குள் தமிழர்கள் நாம் துடித்துக் கொள்ளக்கூடிய, தமிழர்கள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த தேர்தல் ஒரு குரூசியலான, ஒரு மோசமான தேர்தல் தான். பணநாயகத்திற்கும் உண்மையான ஜனநாயகத்துக்குமான தேர்தல். பணத்தை கொட்டுகிறது திமுக, பணத்தை கொட்டுகிறது அதிமுக. எங்ககிட்ட பணம் இல்ல, உண்மையிலே இல்ல. சட்டியில் இருந்தா ஆப்பிள வரும், இல்ல. பணம் இருந்தால் அந்த மேடை 10 அடி மேடையா மாறி இருக்கும். உலகத்திலேயே இந்த கொடுமை எங்கேயா நடந்திருக்குமா? ஒரு கூட்டத்துக்கு ஒரு திமுக கட்சிக்காரன் மேடைக்கு பேச போனா 25,000 ரூபா, அதிமுக மேடைக்கு பேச போனா 20,000 ரூபா, 4 கட்சி நாஞ்சில் சம்பத்துக்கு 50,000 ரூபா. பேச வந்த பேச்சாள்கிட்ட QR கூட காட்டி கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்குற கூட்டம் இந்த கூட்டம். வந்து உட்கார்ந்துருக்கேன். கூட்டத்துக்கு வந்ததெல்லாம் ஓகே, இந்த காசை போடுங்க, ஜிபே காரில் வச்சு, கார் எங்கே இருக்குன்றாங்க. கூட்டம் முடிஞ்சாதான் தெரியும் மைக் செட்டுக்கு எவ்வளோ கடன், ஒளி பெருக்கிக்கு எவ்வளோ கடன், அப்புறம் தெரியும். இதற்கு மத்தியிலையும் நல்ல அரசியலை செய்ய நல்ல மனம் இருந்தால் போதும், பணம் தேவையில்லை என்று நிரூபிக்க உங்கள் மக்கள் நிற்கிறோம், உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். இவ்வளவு கஷ்டம் ஏங்க? கேடுகட்ட டிடிவி தினகரன், கேடுகட்ட டிடிவி தினகரன், கேடுகட்ட டிடிவி தினகரன் 300 கோடிங்க, 300 கோடி. அவங்க கிட்ட கட்டுக்கு 300 கோடி. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் முடிவெடுத்தார் 2000 கோடி கொடுக்க அதிமுக காத்திருக்கிறது. என்கிட்ட நான் வானூர்தியில் போகும்போது சத்தியமா சொல்றேன், என்கிட்ட சொல்றான், if your brother come to our alliance, we will take Bhagwan Arti, Bhagwan Arti. Give me 2 hours, I will convince him. You against TMK, we against TMK. So both we will throw TMKங்கிறான் ஒரு இந்திக்காரன். அது யாருன்னு பார்த்தா மறுநாள் பார்த்தா மோடி பக்கத்தில் உட்காந்துருக்காப்ல. ஆஹா, இவனாடா மாமல்லபுரம் கூட்டத்தில் மோடி பக்கத்தில் உட்காந்துருக்காப்ல. ஏய், நேற்று ஏர்போர்ட்டில் உட்காந்து என் தோல் மேலே கையை போட்டு போயிருக்கா. அண்ணன் டேய் என்னடா குட்டி நீ பேச போல இருக்க அப்படின்னாரு. இல்லைண்ணே, பகவான் ஆர்த்தின்னு மாநாடுக்கு. அப்படி ஒரு மானங்கட்ட பொழைப்பு பொழைக்க மாட்டேன். என் தம்பி தங்கைகளை நான் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டேன். கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய என்னை நம்பியிருக்கிற என் மக்களை, எனக்கு வாக்கு செலுத்திய என் மக்களை, உலக தமிழர்களை, ஈழத் தமிழர்களை, என் தாய் தமிழ் சொந்தங்களை நான் ஏமாற்ற மாட்டேன் என்று துணிவோடு களத்தில் தனிச்சு நிற்கிற ஒரே ஆண்மகன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். விஜய் தனிச்சு நிக்கல, தனியா நிக்கிறாரு, தனிமையில நிக்கிறாப்புல, அனாதையா நிக்கிறாப்புல.
நாங்கள் கூட்டணிக்கு யார் கூட இல்லைன்னு சொல்லிட்டு தனிச்சு நிற்கிறோம். அவர் இந்த காவலன் படம்னு நினைக்கிறேன், வடிவேல் ஒரு போட வச்சுட்டு அம்மு குட்டிட்டு போட வச்சுட்டு அடிமாப்பிள்ள அம்முக்குட்டி அது மாதிரி போட வச்சுக்கிட்டு ஆச்சரியம் மங்கு அதிகாரத்திலும் மங்கு, ஆச்சரியம் மங்கு அதிகாரத்திலும் மங்கு. ஒருவே கண்டுக்கலப்பா, ஆச்சரியம் மங்கு அதிகாரத்திலும் மங்கு, உன் பங்கு நீயே வச்சுக்க. ஆச்சரியம் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நாங்கள் எங்களுக்கு ஆச்சரியம் பங்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை, பங்குனி வந்தால் தர்றோம் வாயில நொங்கு, அவ்வளோதான். ஒரு பய சீண்டல. அப்படி சீண்டாம தனியா நிற்பதற்கும் எல்லாரையும் சீண்டி பார்த்து தனியா நிற்பதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா அமெரிக்கா ராணுவம் வந்து திரிகோணமலையை மட்டும் எங்களிடத்தில் கொடுங்கள் பிரபாகரன், உங்களுக்கு தனித்தமிழ் ஈழத்தை நாங்கள் வாங்கி தருகிறோம் என்று அமெரிக்கா சொன்ன பொழுது, இன்றைக்கு சிங்களவனை நீ விரட்டிடுவேன், உன்னை வச்சு விரட்டுவேன், நாளைக்கு உங்களை நான் யாரை வச்சு விரட்டுவேன்னு கேட்ட தலைவன் என் தலைவன் பிரபாகரன். அவர் நினைச்சிருந்தா அமெரிக்காவோட துணையோட சிங்களவனை தூக்கி தூர போட்டுட்டு தனித்தமிழ் நாட்டுடைய அதிபராக மாறி இருக்கலாம். ஆனால் என் நிலம் பீஸா, பர்கர், கேப்சினோ, பீஸா ஹட்டு அப்படி மாறும். நிலம் முழுக்க அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் மாறும். அமெரிக்கா என்னமும் செய்வான். நாளைக்கு அமெரிக்காவை எப்படி விரட்டுவது, இன்றைக்கு பல்வேறு நாடுகளுக்கு நடப்பது நாளைக்கு நமக்கு நடந்துரும் என்று யோசித்து அந்த மறுத்தவன் தலைவன் பிரபாகரன். நார்வே தூதுக்குழு ஒப்பந்தத்தில் உங்களை முதல்வராக்குறோம் என்று சொன்ன பொழுது முதலமைச்சர் கனவு இருந்திருந்தால், பதவி ஆசை இருந்திருந்தால் அன்றைக்கே தமிழகத்துடைய முதலமைச்சராக தலைவர் பிரபாகரன் ஆகியிருப்பார். நான் ஒரு விதையை போடுறேன், இந்த விதை ஒரு நாள் தனித்தமிழ் என்கிற விருட்சமாக மாறும், நான் செத்தாலும் எவனோடும் சமரசம் செய்ய மாட்டேன் என்று நின்ற தலைவன், அந்த தலைவன் உருவாக்கிய மகன் எங்க அண்ணன் சீமான். நாங்கள் கத்தி கத்தி சாவுறோம். கார்த்திகேயனுக்கு எம்எல்ஏ ஆகலை, என்ன பொண்ணு கிடைக்காத, ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளை இருக்கு. நாங்கள் எங்களுக்கு எம்பி ஆகலை, எம்எல்ஏ ஆகலை, எங்கள் அண்ணன் ஆகலை, என்ன ஆயிரும்? ஒன்றும் இல்லை. நாங்கள் 100 கோடியை போட்டு 500 கோடி அறுவடை பண்ணுறோம், ஒன்றும் இல்லை. பிச்சை எடுத்து மக்கள்கிட்ட வாங்கி எங்கள் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி நாங்கள் நிற்கிறோம், களத்தில் நிற்கிறோம். ஓட்டு போடலையா உங்களுக்கு தான் நஷ்டம், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. திருப்பியும் வருவோம், விட மாட்டோம். வேதாளம் முருங்கை மரம் ஏறுற மாதிரி வந்து கொண்டே இருப்போம். நாங்கள் சாகும் வரை விடமாட்டோம். நாங்கள் செத்தாலும் என் பிள்ளைகள் வருவான், நிற்பான், களத்தில் நிற்பான். இந்த கட்சி என்பது இன்னைக்கு தேகிற கட்சி அல்ல, சொல்லுவான் 2026 சீமான் காலி, சாட்டை காலி, கார்த்திகேயன் காலி, நாம் தமிழக டேய் போலிகளா, நாங்கள் இந்த இனத்தின் விடியலுக்காக களத்திலே சாகும் வரை உறுதியோடு நிற்போம். வெற்றி தோல்வி என்பது எங்கள் தாத்தா முத்துராமலிங்க சொல்றாரு, உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீயே உண்மையான வீரன் என்று சொல்கிறார். மலர் மாலைகளுக்கு தோலை காட்டுவது போல எவன் ஒருவன் தூக்கு கயிற்று காட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன் என்கிற தெய்வ திருமண கோட்பாட்டுக்கு இடங்க நாங்கள் நிற்கிறோம். எங்கள் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவை சுமந்து நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. என் மொழி சிதைந்து கொண்டிருக்கிறது, என் இனம் அழிந்து கொண்டிருக்கிறது, அதை காப்பாற்ற நாங்கள் களத்துக்கு வந்திருக்கிறோம். அனகா புத்தூர் தமிழர்கள் வாழ பகுதி, ஒரு கடையில் தமிழ் இருந்தா சொல்லுங்க. ஆட்சி திமுக ஆட்சி, மொழி போர்ல ஆட்சிக்கு வந்த ஆட்சி, ஒரு கடையில் தமிழ் இருக்கா? என்னது இது? ஃப்ரண்ட்லைன் டெக்னிக்கலாஜிஸ், ஆமாம், செந்தில் ஆட்டோமொபைல்ஸ், எல்லாம் ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் மட்டும் தான் வருவாங்க. பிரிட்டிஷ், பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மன், டென்மார்க்லேருந்து தான் கெஸ்ட் வருவாங்க, கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஒரு கடையில் தமிழ் இல்லை. ஏன்னா இது தமிழ்நாடு. இதை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். இதை மாற்ற தமிழ் வாழ்க என்று சென்னை மாநகராட்சியில் பலகை இருக்கு, தமிழ் வாழலை. தொலைக்காட்சியில் தமிழ் இல்லை, நீதிமன்றத்தில் தமிழ் இல்லை, வழக்காடு மன்றத்தில் தமிழ் இல்லை, வழிபாடு மன்றத்தில் தமிழ் இல்லை, தமிழன் வாயில தமிழ் இல்லை, தமிழன் பேரு தமிழ் இல்லை. கனிகிட ஏறிய சுளையும் முற்றல் கலையில ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும், நனி பசு மொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிர நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்று பாடிய பாரதிதாசனுடைய வார்த்தைக்கிணங்க தமிழ் எங்கள் உயிர். அந்த தமிழை காக்க, அந்த இனத்தை காக்க, என் மக்களை காக்க களத்தில் நிற்கிற கார்த்திகேயனுக்கு நாட்டிலே மருத்துவர் தோற்கலாம், இந்த மருத்துவர் தோத்து போயிடலாம், பொறியாளர் தோற்றலாம், விஞ்ஞானி தோற்றலாம். ஆனா 3 வேளையும் சோறை போடுகிற உணவை போடுகிற விவசாயி தோற்கக்கூடாது. அந்த விவசாய சின்னத்தை ஏன் ஏர் உழுவன் அவன் ஏற உழுதாதான், அவன் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அந்த விவசாயிக்கு இங்க எந்த கட்சியிலும் இருங்க, உங்களுடைய வாக்கு விவசாய சின்னத்தில் வைங்க. இல்லைங்க, நாங்கள் ரொம்ப காலமாக திமுகவுக்கு போட்டுட்டோம், ரொம்ப காலமாக அதிமுகவுக்கு போட்டோம், ரொம்ப காலமாக தாமரைக்கு போட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு முறை உள்ளே போங்க, விவசாயி சின்னம் ஒர்க் ஆகுதான்னு பாருங்க, ஒரு அமுக்குங்க.
அதுக்கப்புறம் வேற யாருக்கும் போடுங்க, எல்லாம் செல்லா ஓட்டமா இருக்கும். ஒரு முறை ஒர்க் பண்ணதான் பாரு, ஒர்க் ஆயிடுச்சுன்னா விட்டு. பச்சை கலர் லைட் எரியுமா, சிவப்பா? சிவப்பு கலர் லைட் எரிஞ்சா பச்சை பசில் என்ற விவசாயி உங்களை வாழ வைப்பான். அதை புரிந்து கொண்டு அனகாபுத்தூரில் வாழக்கூடிய மான தமிழர்கள், இனப்பற்றாளர்கள், மொழி பற்றாளர்கள், நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாய சின்னம். விவசாய சின்னத்திலே உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை, கார்த்திகேயன் அவர்கள் சொன்னது போல எல்லாரும் பணம் கொடுப்பான், வாங்கிக் கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். அது நம்முடைய பணம் தான், அது தவறுதான், ஆனாலும் வாங்கிக் கொள்ளுங்கள். வாங்கி கொண்டு 2000 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாயை அனகாபுத்தூரில் இருக்கக்கூடிய அந்த அருமையான மாரியம்மன் கோயிலில் உண்டியலை கொண்டு போட்டுட்டு, இல்லை நம்ம சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் இருக்கக்கூடிய உண்டியில் கொண்டு ஒரு 50 ரூபாயை போட்டுட்டு, இயேசுநாதன் மன்னிப்பார், மாரியம்மன் மன்னிக்கும், மேரியம்மன் மன்னிக்கும், 50 ரூபாய் போட்டு பேதியில் போவான். கொள்ளையடிச்ச காசை கொடுத்து நீ ஏமாத்த பார்க்குறான். மேரி தாயே, மாரி தாயே, என்னுடைய கருப்பண்ண சாமியே, நான் பாவம் பண்ணிட்டேன், இந்த 2000 ரூபாய் அந்த பேதியில் போவான்ட்டு வாங்கிட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிரு, என் ஓட்டை விவசாய சின்னத்துக்கு போகிறேன்னு போடுங்க, எல்லா பாவமும் கழிஞ்சிரும், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அண்ணனுக்கு வணக்கம்.